பொன்னோணம் பொன்னோணம். இரண்யகசிபுவின் மறைவுக்கு பின் பிரகலாதனும் அவனுக்கு பிறகு அவன் மகன் வீரசேனனும் அவனுக்கு பின் அவன் புதல்வன் வீரோசனனும் அவனுக்கு பிறகு அவன் புதல்வன் மகாபலியும் ராஜ்ய பரிபாலனம் செய்தனர். மகாபலி சக்கரவர்த்தி உலகங்களை வெற்றி கொள்ளும் விஸ்வஜித் என்னும் மகா வேள்வியை செய்தான். அக்னி குண்டத்திலிருந்து பொன்னாலான தேர், இந்திரனின் குதிரைகளை போன்ற பச்சை வண்ண குதிரைகள், ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட வில் என பலவற்றை பெற்றான். அளவில்லாத சக்தி கொண்ட மகாபலி இந்திர பதவியை கைப்பற்றினார். இந்திர பதவியை நிரந்தரமாக தன்னிடம் வைத்துக் கொள்ள 100 அசுவமேத யாகங்களை செய்ய துவங்கினான் மகாபலி. அதை கண்டு நடுங்கிய இந்திரன் மகாவிஷ்ணுவிடத்தில் வேண்டினான். காருண்யசீலா, உலகையெல்லாம் காக்கும் தாங்கள் என்னையும் காத்தருள வேண்டும். கவலை வேண்டாம் தேவேந்திரா. தர்மத்தை நிலைநாட்ட 100வது அஸ்வமேத யாகத்தை மகாபலி பூர்த்தி செய்யும் முன்னர் அதை நிர்மூலமாக்கி அவன் கர்வத்தை அழிப்பேன். அப்போது உன் இந்திர பதவியும் உனக்கு கிடைக்கும். தங்களது அவதாரத்தை காண காத்திருக்கிறேன் சுவாமி. இந்திரா, நான் கசியவருக்கும் அதிதிக்கும் மகனாக, வாமனனாக சித்தாசிரமத்தில் பிறந்து வேதியர்களுக்கு உரிய ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வளர்ந்து வருவேன். உரிய நேரத்தில் மகாபலிக்கு பாடம் புகட்டுவேன். இப்பொழுதே தாங்கள் அவதரிக்கப் போகும் சித்தாசிரமத்தை ரம்யமான பிருந்தாவனமாக மயிலை கொண்டு மாற்றுகிறேன். நல்ல சுபவேளையில் கத்யபருக்கும் அதிதிக்கும் திருக்குமாரனாக வாமனமூர்த்தி அவதாரம் செய்தார். குருகுல வாசம் முடிந்து வேதங்களை கற்றான் வாமனன். வேத விதிப்படி அந்தனகுல வழக்கப்படி உபநயனம் செய்வித்தார் கத்யபர். மகாபலி 100வது அஸ்வமேத யாகத்தை துவங்கினான். பொருள் வேண்டி வந்தோருக்கெல்லாம் அவர்கள் கேட்டதைப் போல பல மடங்கு தானமளித்தான் மகாபலி. மகாபலியின் யாகத்தை நிறுத்த சிறு குழந்தை உருவில் ஒரு கையில் கமண்டலமும் மறு கையில் பனைவோலை குடையும் ஏந்தியபடி மகாபலியின் அரண்மனைக்கு வந்தார் வாமனன். மகாபலி, உனது பராக்கிரமமும் உனது பரோபகாரமும் கண்டு உன்னிடம் தானம் பெற்று செல்லலாம் என்று வந்தேன். மிக்க மகிழ்ச்சி பாலகா. எனது செல்வத்திற்கோ குறைவில்லை. கேட்பவருக்கு பதிலாக இல்லை என்று சொல்லும் பழக்கம் என்னிடம் என்றைக்குமே இல்லை. அப்படியானால் நான் எது கேட்டாலும் உன்னிடம் கிடைக்கும் என்று சொல். அதில் என்ன சந்தேகம்? சிறுபிள்ளைத்தனம் என்பது சரியாகத்தான் உள்ளது. சரி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தருகிறேன். கேட்ட பின்பு மறுக்க மாட்டாயே மகாபலி? சத்தியமாக தருவேன், கேள். எனக்கு 3 அடி மண் வேண்டும், அவ்வளவுதான். தர முடியுமா உன்னால்? நீ போட்ட பீடிகையை பார்த்தால் ஏதோ பெரியதாக எதிர்பார்ப்பாய் என்று நினைத்தேன். நீ குழந்தை அல்லவா? அதுதான் உன் அளவிற்கு கேட்டிருக்கிறாய். நான் நடத்துவது அஸ்வமேத யாகம். இந்த யாகத்தினை தடைபடாமல் முடிக்க வேண்டுமானால் பிறர் என்னிடம் யாசிக்கும் தானங்களை இல்லை என்று சொல்லாமல் தர வேண்டும். அதற்காக இவ்வளவு அற்பத்தனமாக யாரும் என்னிடம் கேட்டதும் இல்லை. முதலில் தர முடியுமா முடியாதா என சொல். அதன் பின் இது அற்பமா அல்லது அற்புதமா என பார்க்கலாம். குரல் குருவில் வந்திருக்கும் சிறுவனே, எனக்கு அள்ளி கொடுத்துதான் பழக்கம், கிள்ளி கொடுத்து பழக்கம் இல்லை. ஒன்று செய்வோம். உனக்கு மண்தானே வேண்டும். எனது அரண்மனை உப்பரிகையில் இருந்து உன் கண்களுக்கு எட்டிய தொலைவு வரை உள்ள நிலங்களை உனக்கே தத்தம் செய்கிறேன். பெற்றுக்கொள். மகாபலி, நான் கேட்டது 3 அடி மண் தானே.
குறைத்து கொடுத்தான் மகாபலி என யாரும் என்னை குறை கூறக்கூடாது. வேண்டுமானால் இன்னொன்று செய்வோம். என் கோசாலையில் உள்ள திமிரு பிடித்த காளையை கட்டவிழ்த்து விடுகிறேன். அது எத்தனை தொலைவு ஓடுகிறதோ அத்தனை மண்ணையும் நீயே எடுத்துக்கொள். வேண்டாம். வேண்டாம் என்று மட்டும் கூறாதே வாமனா. இப்படி செய்வோம். எனது செங்கோலை வீசி எறிகிறேன். அது விழுகிற இடம் வரை உள்ள மண்ணை உனக்கு தானமாக தருகிறேன். பேராசை பெருநஷ்டம் என்று உனக்கு தெரியாதா மகாபலி? எனக்கு என் பாதங்களால் அளக்கும் 3 அடி மண் தந்தால் போதும். பிடிவாதக்காரனாய் இருக்கிறாய் பிள்ளாய். சரி, உன் பாதம் சிறியதாக இருக்கும். என் பாதங்களால் 3 அடி மண் அளந்து தருகிறேன். போதுமா? கொடுப்பவன் அளந்து கொடுத்தால் பெறுபவனுக்கு நிறைவு எப்படி இருக்கும்? பின் யாகம்தான் எப்படி நிறைவு பெறும்? சரி, பிறகு உன் விருப்பம். இப்போதே என் மனைவி விந்தியாவளி தாரை பார்க்க நீ கேட்ட 3 அடி மண்ணை நீயே அளந்து கொள்ள உனக்கு அனுமதி தருகிறேன். அசுரகுரு சுக்கிராச்சாரியார் அங்கு வருகிறார். நடப்பதைக் கண்டு பதறியபடி மகாபலியை தனியே அழைத்து கூறுகிறார். மகாபலி மடையனே, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வேகம் உன் விவேகத்தை கெடுத்து விட்டதா? வந்திருப்பவன் சாதாரணமானவன் என்று எண்ணிவிடாதே. ஸ்ரீமன் நாராயணனே பிள்ளை உருவில் உன்னை மோசம் செய்ய வந்திருக்கிறான். எனவே அவன் கேட்கும் தானத்தை மட்டும் தந்து விடாதே. குருதேவா, நீங்கள் சொல்வது போல் வந்திருப்பவன் மகாவிஷ்ணுவானால் அது எனக்கு பெருமைதானே. உலகுக்கே தனம் வழங்கும் மகாலட்சுமியை தன்னிடம் வைத்திருக்கும் மகாவிஷ்ணுவுக்கே தானம் தருவது பெருமை அல்லவா? சூதன் சூட்சமும் அறியாதவன் நீ. உனக்கு அறிவுரை வழங்குவது வீண். சுக்கிராச்சாரியார் மகாபலியின் தானத்தை தடுக்க எண்ணினார். ஒரு தவளையாக உருக்கொண்டு கமண்டலத்தின் வாயில் நீர் வராதபடி அடைத்துக் கொண்டார். விந்தியாவளி, அந்த கமண்டல நீரை கொண்டு வா. இந்த பிள்ளைக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் அளிப்போம். அப்படியே சுவாமி. என்ன இது, நீர் வரவில்லை? ஆச்சரியமாய் இருக்கிறது மன்னா. கமண்டலம் முழுவதும் நீர் இருந்தும் சாய்த்தால் வரவில்லையே. கமண்டலத்தை என்னிடம் தாருங்கள். என் கண் குருடாகிவிட்டதே. ஏ மகாபலி, பார்த்தாயா? உன்னை தடுத்தேன். அதற்கு பரிசாக என் கண்ணை எடுத்து விட்டான் இந்த சிறுவன். கொடுப்பதை தடுப்பவர்களுக்கெல்லாம் இந்த சம்பவம் ஒரு பாடமாகட்டும். மகாபலி, இனி நீ கொடுப்பதில் தடையேதும் இருக்கிறதா? வாருங்கள், தாங்கள் வேண்டியதை தாரை வார்த்து தருகிறேன். விந்தியாவளி நீர் பார்க்க மகாபலி 2 கைகளால் நீரை பெற்று வாமனனின் கையில் விட்டு சத்தியம் செய்கிறான். வாமனமூர்த்தி விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் நீண்டு வளர்ந்து வலது பாதத்தால் மண்ணுலகையும் இடது பாதத்தால் விண்ணுலகையும் அளந்தார். மகாபலி, நீ தந்த தானத்தின்படி 1 அடிக்கு மண்ணகத்தையும் மற்றொரு அடிக்கு விண்ணகத்தையும் அளந்து கொண்டேன். 3வது அடிக்கு எதனை அளப்பது என சொல். சர்வேஸ்வரா, என் கர்ப்பம் அழிந்தது. உங்கள் கீர்த்தி விளங்கிவிட்டது. தங்களுக்கு தர என்னிடம் என் அகந்தை குடியிருந்த இந்த சிரசுதான் உள்ளது. அதன் மேல் உங்கள் திருப்பாதத்தை வைத்து அளந்து கொள்ளுங்கள் சுவாமி. நல்லது மகாபலி. உன் பாட்டனார் பிரகலாதனுக்கு நான் கொடுத்த சத்தியத்தின்படி உன்னை கொல்லாமல் என் காலடியின் கீழ் வாழ வரம் தருகிறேன். இன்று முதல் திருவிக்கிரமனாய் என்னை வணங்குவோர் உன்னையும் வணங்குவர். வாமனன் மகாபலி சிரசில் தன் வலது காலை வைத்து அழுத்தி அவனை பாதாள உலகில் சேர்க்கிறார். ஓம் வாமன அவதாரணே, தங்கள் பாதங்களை பணிகிறோம்.